ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். விசித்ரா அவர்களுக்கு இப்போ தினேஷ்க்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழ்கீழ்னு கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தினேஷை என்ன ஆச்சு, அப்படி என்ன விசித்ரா மேட்டர் பெருசாச்சு, விசித்ரா என்ன பேசினாங்க லைவ்ல வந்து அப்படின்றதுல இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு டாஸ்க் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒருத்தரோட கேம் வந்து மற்றவங்களோட கேமை விட ஏன் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாரு. அந்த டாஸ்க் தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து அர்ச்சனா ரொம்பவே தாக்கப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பயங்கரமா எல்லாருமே வந்து அவங்களோட கேமை வந்து உடைக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டும் வந்து வச்சாங்க. எல்லாருமே ஒரு பாயிண்ட் வச்சாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். சொல்லும் போதே என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, சும்மா கடமைக்குன்னு யாரும் வந்து பேசாதீங்க, இது லாஸ்ட் வீக், இப்போ உங்க மனசுல என்ன உண்மையா இருக்குதோ அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா போட்டு தாக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தரை பத்தி தனித்தனியா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா விசித்ரா அர்ச்சனாவை பத்தி தான் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, அர்ச்சனா வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சாதாரணமா எடுத்துட்டு போய் வைக்க மாட்டாங்க. அதை வந்து மக்கள் மனசுல ரெஜிஸ்டர் பண்ணணும், இது எல்லாருமே கவனிக்கணும் அப்படின்றது தான் அதனால வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ற ஒரு விஷயமும், அதாவது இவங்க செய்யற ஒரு விஷயமும் இந்த ஷோல வந்து ஹைலைட்டடா காட்டணும்ன்றதுக்காகவே அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரிஜினலா இல்ல ஆக்டிங்கான்றது வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபியூஸா தான் இருக்கு. இவங்க இத்தனை சீசன், அதாவது கடந்த 6 சீசனையும் மொத்தமா கரைச்சி குடிச்சிட்டு இப்போ வந்திருக்காங்க. எப்போ எந்த நேரத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி பேசணும், என்ன சொல்லணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசினா மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத எல்லாத்தையுமே இவங்க கரைச்சி குடிச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்க. கரைச்சி குடிச்சிட்டு உள்ளே வந்ததும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஒரு வாரம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்படி இவங்க ஒரு ஆக்ட்ரஸாக இருந்திருக்காங்க, ஒரு சீரியலில் இருந்திருக்காங்க, அதனால மக்கள் முன்னாடி எப்படி நடிக்கணும், எப்படி நடிக்கக்கூடாதுன்றது எல்லாமே இவங்களுக்கு தெரியும். ஒன்று இவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இவங்க வந்து யார்கிட்டயாச்சும் போய் சொல்லுவாங்க, இல்லைனா புலம்பிட்டு இருப்பாங்க, இல்லைனா கேமரா கிட்டே பேசுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இவங்க விஷயத்தை மற்றவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணுறாங்கன்றது எல்லாமே இவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை தான் விசித்ரா வந்து போன வாரம் சொல்லியிருந்தாங்க. இந்த பிஆரை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவ வந்து ஒரு புக்கு போட்டுட்டு வந்துட்டா, இவ வந்து ஒரு புக்கு போட்டு வந்திருக்கா, எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டு சாப்டரா ஒரு வாரம் வந்து அதை வெளிப்படுத்துறா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா போட்டு உடைச்சாங்க. அப்போ அர்ச்சனா வந்து பயங்கரமா சண்டை போட்டாங்க. பயங்கரமா சண்டை போட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டாங்க. அதுக்கு பயங்கரமா ட்ரோலும் வந்துட்டு இருந்துச்சு. விசித்ரா இந்த மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் எல்லாமே ட்ரோல் பண்ணாங்க. அப்ப இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, தினேஷ் கிட்ட இதை பத்தி பேசும்போது அர்ச்சனா கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்களுக்கு எப்படி சொல்லணும்ன்றது தெரியல அப்படின்ற மாதிரி விசித்ரா பத்தி அவ்வளோ தப்பா பின்னாடி சொன்னாரு. அதை மக்கள் எல்லாருமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. ஐ மீன் ஓகே, விசித்ரா தப்பு தான் சொல்றாங்க போல, தப்பா தான் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட ஃபேன்ஸும் அதை எடுத்துக்கிட்டாங்க அதே லிட்டரல் மீனிங்ல. பட் தினேஷ் இப்போ வந்து அதே விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்காரு. எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம விசித்ரா என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் இப்போ சொல்லி இருக்காரு தினேஷ். ஆனா இதை எதுக்கு இப்போ இப்படி சொன்னாரு அப்படின்றது புரியல. அப்போ யார் வந்து ஆக்ட் பண்றா, யார் ஆக்ட் பண்ணலன்றது இதுல இருந்து ரொம்ப கிளியரா தெரியுது. ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் அந்த மனசுல அந்த பாயிண்ட நினைச்சிருந்தா கூட அதை வந்து அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணாம, ஏன்னா விசித்ராக்கு அப்போ சப்போர்ட் பண்ணி பேசல, அப்போ அர்ச்சனா கிட்ட போய் ஆமா அர்ச்சனா மேடம் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லல அவரு. அப்போ சொல்லாம இப்போ வந்து அர்ச்சனா நமக்கு எதிரானவங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அர்ச்சனா அட்டாக் பண்றதுக்கு அதே ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாரு தினேஷ். தினேஷ்க்கு இதுல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருந்தா கூட ஆனா ஒரு கேவலமான கேம் தான் இப்போ விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து இவரு வந்து மாயாவை எலிமினேஷன் கேம் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா தினேஷ் தான் இத்தனை நாள் எலிமினேஷன் கேம் வந்து கிளியரா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல இருந்தே பச்சையா தெரியுது. இப்போ ஒரு அர்ச்சனாவை வந்து டார்கெட் பண்ணி அர்ச்சனாவை எப்படியாச்சும் டிமின் பண்ணணும், அவங்களோட கேமை டோட்டலா வந்து பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காரு. கேவலமான ஒரு வேலை இப்போ பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவரோட கேமை யார் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இதுதான் கிளியரா தினேஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அர்ச்சனாக்கு அப்போ விசித்ராக்கு பண்ணாரு. இதை வந்து இப்போ விசித்ரா ஃபேன்ஸ் எல்லாமே கிழிச்சிட்டு இருக்காங்க. விசித்ரா மேமும் கண்டிப்பா இதை பத்தி பேசுவாங்க. விசித்ரா மேம் சொன்னது ஒரு விஷயம் கரெக்ட், இவர் இப்படிதான் உங்களுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணலாம் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக தான் நிறைய பண்ணாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தினேஷ் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.